என்ன சின்னத்து, முதல்ல உங்க மூத்த மருமக உங்க ரூமுக்கு வந்திருக்கேன், வாமான்னு சொல்லாம எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்களே. இதுதான் உங்க பண்பாடா? பண்பாட பத்தி நீ எனக்கு சொல்லித்தர வேண்டாம். இங்க ஏன் வந்த அத சொல்லு. சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அம்மா, என்ன நகைல? ஓ, பூஜைக்கு போட்டு உட்கார்ற நகையா? அதான் மூத்த மருமக நான் வந்துட்டேன்ல, என்கிட்டயே கொடுங்க. கேட்ட உடனே கொடுத்துடுறதுக்கு இது சாதாரண நகை இல்லம்மா, எங்க குடும்ப நகை. பாரம்பரியமா இந்த வீட்டு மருமகளுக்காக நாங்க பாதுகாத்துட்டு வர நகை. இது அவ்வளோ ஈஸியாலாம் கொடுத்துட முடியாது. ஓ, அவ்வளோ முக்கியமான நகையோ? ஆமா, புதுசா வந்த 2 மருமகளுங்கள்ல யாரு நான் சொல்ற எல்லா விஷயங்களையும் ஒழுங்கா பண்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த நகை. என்ன சின்னத்தை விளையாடுறீங்களா? ஏன் தங்கச்சிக்கு ஏன் பங்கெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, எல்லா நகையும் எனக்கு தான் சேரணும். அதுதானே முறை. இந்த வீட்ல பெரியவ சின்னவங்கிற ஏற்றத்தாழ்வெல்லாம் இது வரைக்கும் இருந்ததில்ல, இனியும் இருக்காது. நான் சொன்னதை கேட்டு போட்டியில ஜெயிச்சா இந்த நகை உனக்கு, இல்லனா இது வெண்ணிலாவுக்கு தான். ஏன் போட்டி போட்டின்னு அதுலயே குறியா இருக்கீங்க? உங்க மருமகளை ஜெயிக்க வைக்க முன்னாடியே என்ன போட்டின்னு அவகிட்ட சொல்லிட்டீங்களா? நான் வான்மதி இல்லம்மா, அண்ணாமலை. எனக்கு எதையும் நேர்மையா ஜெயிச்சுதான் பழக்கம். இப்படி ஒரு போட்டி இருக்குன்னு இன்னும் வெண்ணிலாவுக்கு தெரியாது. பூஜை நடக்கிற இடத்துல நான் சொல்றத யாரு சரியா செய்றீங்களோ அவங்களுக்கு தான் நகை. சின்னத்த, இந்த போட்டியெல்லாம் என்கிட்ட சொல்லாது. இந்த நகையை எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா?